உங்களுக்கெல்லாம் எதுக்கு ஐநால நிரந்தர உறுப்பினர் பதவி? பேசாம உங்களோட பதவிய இந்தியாவுக்கு குடுத்துட்டு போங்க. ஏன்னா இந்தியாவுக்கு தான் இந்த ஒரு பதவி தேவ. இப்படிதாங்க யுஎன்எஸ்சியோட ஃபார்மர் சீஃப் வந்து இங்கிலாந்த விமர்சனம் பண்ணி, இந்தியாவ பத்தி பெருமையா வந்து பேசியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி யுஎன்எஸ்சில வந்து 5 நாடுகள் தான் பெர்மனன்ட் மெம்பர்ஸா வந்திருக்காங்க. இது எந்தெந்த நாடுகள் அப்படின்றது நமக்கே வந்து தெரியும். சைனா, ரஷ்யா, அமெரிக்கா, யுகே, பிரான்ஸ்ன்னு சொல்லி இந்த 5 நாடுகள் வந்து இருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கும் இந்த நிரந்தர உறுப்பினர் பதவிய குடுக்கணும்னு சொல்லி, நம்ம இந்தியா தரப்புல எவ்வளவோ கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்கோம். அது மாரி நமக்கு ஒரு சில நாடுகளும், நமக்கு பெர்மனன்ட் மெம்பர் சீட் குடுக்கணும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான், யுஎன்எஸ்சியோட ஃபார்மர் சீஃபான கிஷோர் முகுபானி அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலகத்திலே இந்தியா ஒரு முக்கியமான நாடா வந்திருக்காங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஒரு பாப்புலர் கண்ட்ரியா வந்திருக்காங்க. ஒரு பெரிய ஜனநாயக நாடா வந்திருக்காங்க. அப்பேற்பட்ட நாடுக்கு யுஎன்எஸ்சில பெர்மனன்ட் மெம்பர் சீட் இல்லன்னா எப்படி? இந்தியாவுக்கு இந்த பெர்மனன்ட் மெம்பர் சீட் பொறுப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமா வந்து தேவ. அதனால இந்தியாவ எப்படியாவது யுஎன்எஸ்சில பெர்மனன்ட் மெம்பர் ஆக்கணும்னு சொல்லி, இந்த மாரி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காருங்க. இது கூட ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. ஏன்னா எத்தனையோ நாடுகள் வந்து நம்ம இந்தியாவுக்கு இந்த ஒரு பொறுப்ப குடுக்கணும்னு நெறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசியிருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயம் தான். இவர் சொன்னத விட, நம்ம இந்தியாவுக்கு பொறுப்ப குடுக்கணும்னு சொன்ன விதம் தாங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியமா வந்து போயிருச்சு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, ஆல்ரெடி 5 நாடுகள் வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸா இருக்காங்க பார்த்தீங்களா? இதுல வந்து யுகேக்கு தான் இந்த பொறுப்பு தேவையே இல்ல. ஏன்னா, அவங்க பல வருஷமா அவங்களோட வீட்டோ பவர யூஸ் பண்ணாம வெட்டியா தான் வந்து வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது, இவங்களுக்கு எதுக்கு இந்த பொறுப்பு? இந்த பொறுப்ப பேசாம இந்தியாவுக்கு கூட குடுத்துட்டு போலாம். ஏன்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும், அவங்க கூட உலக அரங்குல நெறைய முக்கியமான விஷயங்கள வந்து பண்றாங்க. நெறைய நடவடிக்கைகள வந்து எடுக்குறாங்க. இப்படி இருக்கும்போது, யுகே கிட்ட பெர்மனன்ட் மெம்பர் சீட் பொறுப்பு இருக்கிறதுக்கு பதிலா, இது இந்தியா கிட்ட இருந்துச்சு அப்புட்ன்னா, இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்னு, இந்த மாரி வந்து பேசியிருக்காருங்க. இதுதாங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியமா வந்து போயிருச்சு. இதுல இவர் இந்தியா பத்தி ரொம்ப பெருமையா வந்து பேசியிருக்காரு. நான் சும்மாலாம் வந்து இந்தியாவுக்கு பொறுப்பு குடுக்கணும்னு சொல்லல. இந்தியாவுக்கு பொறுப்பு குடுத்தா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா, இதே பிரிட்டிஷ் தான் இந்தியா வந்து ஆட்சி பண்ணாங்க. ஆனா, ஆட்சி பண்ண பிரிட்டிஷ விட அவங்கள பொருளாதாரத்துல பின்னுக்கு தள்ளி, உலகத்திலே மிகப்பெரிய பொருளாதார நாடா இந்தியா வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. பல விஷயத்துல இந்தியா வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேறி போய்க்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது, யுகே கிட்ட இந்த பொறுப்பு இருக்கிறத விட, இந்த பொறுப்பு இந்தியா கிட்ட இருக்கிறது தான் கரெக்ட்டா இருக்கும். அவங்க கிட்ட இந்த பொறுப்பு இருந்துச்சு அப்டின்னா, இத வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவாங்கன்னு, இது மாரி அவர் சொல்லியிருக்காருங்க. இந்த ஒரு விஷயத்த சொன்னோனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம். யுஎன்எஸ்சி மெம்பர்ஸா 5 நாடுகள் வந்து இருக்காங்க. இதுல ஏன் குறிப்பா இவரு யுகேக்கு மட்டும் இந்த ஒரு பொறுப்பு வேணாம். இத இந்தியாவுக்கு குடுக்கலாம்னு சொல்றாரு. இத வேற ஏதாவது நாடுகள கூட இவர் பாயிண்ட் பண்ணி வந்து சொல்லியிருக்கலாம்ல. யுகேவ மட்டும் சொல்றதுக்கான காரணம் என்ன? அப்படின்னு தானே வந்து கேட்கிறீங்க. உண்மையிலே இவர் சொன்ன மாரி யுகேக்கு இந்த பொறுப்பு தேவையே இல்லங்க. ஏன்னா பல வருஷமா யுகேய பொறுத்தவரைக்கும் வீட்டோ பவர யூஸ் பண்ணாம வெட்டியா தான் வந்து வச்சிருக்காங்க. ஆனா இந்த யுஎன்எஸ்சி மெம்பர் கண்ட்ரீஸா இருக்கிற மத்த நாடுகள் வந்து அப்படி இல்ல. இதே ரஷ்யா ஆகட்டும், சீனா ஆகட்டும், அவங்களோட வீட்டோ பவர வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரஷ்யாலாம் வந்து எக்கச்சக்கமா வீட்டோ பவர வந்து யூஸ் பண்ணி, இருக்கிறதுலே வீட்டோ பவர அதிகமா யூஸ் பண்ண நாடா ரஷ்யா தான் வந்திருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட இந்த யுஎன்எஸ்சி பெர்மனன்ட் மெம்பர் சீட் பொறுப்பு இருக்கு அப்டின்னா, இது ஏதோ ஒரு விதத்துல வந்து பிரயோஜனமாகும். இதுல நம்ம இந்தியாக்கெல்லாம் வந்து ரஷ்யா எத்தனையோ தடவ ஆதரவா வந்து வாக்களிச்சிருக்காங்க. இப்படிலாம் வந்து நிலைமை வந்து இருக்கு. ஆனா யுகேவ பொறுத்தவரைக்கும், இந்த யுஎன்எஸ்சிலயும் எஃபெக்டிவா வந்து செயல்பட மாட்றாங்க. அதே மாரி உலகத்துல ஏதாவது முக்கியமான பிரச்சனைகள் வரும்போதும், அத பத்தி வாய திறக்கிறதே இல்ல. ஸோ இதனால தான் யுகே கிட்ட இந்த பெர்மனன்ட் மெம்பர் சீட் இருக்கிறதே வேஸ்ட்டு. இதுக்கு பதிலா இந்தியா கிட்ட கூட இந்த பொறுப்பு இருக்கலாம்னு சொல்லி, இந்த மாரி கிஷோர் மகுபானி வந்து சொல்லியிருக்காருங்க. இவர பொறுத்தவரைக்கும் இவர் சாதாரண ஆள் இல்ல. இத வந்து சாதாரண டிப்ளமேட் யாராவது வந்து சொல்லியிருந்தா பரவால்ல. இவர பொறுத்தவரைக்கும் 2002 காலகட்டத்தில யுஎன்எஸ்சியோட சீஃபா வந்து இருந்திருக்காரு. அதனால யுஎன்எஸ்சில என்ன மாரி முக்கியமான நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும், என்ன மாரி மாற்றங்கள் வந்து வரணும் அப்படின்றது இவருக்கு ரொம்ப தெளிவாவே வந்து தெரியும். இதனால தான் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்புட்ன்னா, யுஎன்எஸ்ல நெறைய ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரணும். அந்த மாரி ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அப்புட்ன்னா, அது முதல் ரிஃபார்மா யுகேக்கு பதிலா இந்தியாக்கு இந்த பொறுப்பு வந்து குடுக்கணும். இந்த மாரி குடுத்தா நல்லாருக்கும் அப்படின்னு,
அவரோட சஜஷனை வந்து சொல்லியிருக்காருங்க. இதுதான் உண்மையிலே ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது. இப்ப இதே நம்ம இந்தியாவுக்கு இந்த பெர்மனன்ட் மெம்பர் சீட் பொறுப்பு கிடைச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியா வந்து இதை எஃபெக்டிவா வந்து யூஸ் பண்ணுவோம். யுகேக்கு இந்த ஒரு பொறுப்பு தேவையில்லாத மாரி, நம்ம இந்தியாவுக்கு வந்து இருக்காது. நம்ம இந்தியாவுக்கு இந்த ஒரு பொறுப்பு ரொம்பவே முக்கியம். ஏன்னா உலக அரங்குல நமக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஒரு பக்கம் பாகிஸ்தான் வந்து நம்மள எதிர்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீனா வந்து நம்மள எதிர்க்கிறாங்க. இது மாரி நம்மளுக்கு பல அச்சுறுத்தல்கள் வந்து இருக்கு. அந்த அச்சுறுத்தல்கள வந்து சமாளிக்கணும் அப்புட்ன்னா, நமக்கு இந்த மாரி ஸ்பெஷல் பவர் வந்து வேணும். ஸோ இந்த மாரி வீட்டோ பவர்லாம் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எதிரா ரெசல்யூஷன் கொண்டு வரும்போதும் சரி, நமக்கு எதிரா சீனாலாம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்குறாங்க அப்புட்ன்னா, ஈஸியா அத அசால்ட்டா வந்து நம்ம புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். இதனால தான் நமக்கு வந்து யுஎன்எஸ்சில பெர்மனன்ட் மெம்பர் சீட் வேணும். இது முக்கியம்னு சொல்லி நம்ம இவ்ளோ தூரம் வந்து பேசிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமாவது ஏதாவது ஒரு மாற்றம் வந்து நமக்கு வந்து யுஎன்எஸ்சில பெர்மனன்ட் மெம்பர் சீட் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா வந்திருப்போங்க. ஏன்னா இதுக்காண்டி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் எவ்வளவோ தடவ வந்து குரல் குடுத்திருக்காரு. போன வருஷம் கூட பிரான்ஸுக்கு போனவரு, அங்க வந்து பிரஸ் மீட் நடத்தும்போது, எங்களுக்கு யுஎன்எஸ்சில பெர்மனன்ட் மெம்பர் சீட் கண்டிப்பா வந்து வேணும். ஏன்னா இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நாங்க பெரிய நாடா வந்து இருக்கிறோம். பெரிய ஜனநாயக நாடா இருந்து நெறைய முக்கியமான விஷயங்கள்ல வந்து தலையிடுறோம். இப்படி இருக்கும்போது, எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த பொறுப்ப வந்து குடுக்க மாட்றீங்க? இது வந்து ரொம்ப தப்பு இல்லையா? எங்களுக்கு இந்த பொறுப்ப குடுத்தே தீரணும்னு சொல்லி, போன வருஷம் ஒரு தடவ வந்து பேசியிருந்தாரு. 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட இதே ஒரு கருத்த ஐநால வந்து முன் வச்சிருந்தாரு. நம்மள பொறுத்தவரைக்கும் நம்மளோட குறிக்கோள் எல்லாமே வந்து இப்படிதான் வந்திருக்கு. யுஎன்எஸ்ல மட்டும் நம்மளுக்கு பெர்மனன்ட் மெம்பர் சீட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் ராஜான்னு சொல்லி, நம்ம நெறைய விஷயங்கள்ல வந்து நடவடிக்கை வந்து எடுக்கலாம். இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம். சரி இவ்ளோ தூரம் யுஎன்எஸ்சில வந்து பெர்மனன்ட் மெம்பரா இருக்கிறது முக்கியம்னு சொல்லி நீங்க வந்து சொல்றீங்க. இப்படி இருக்கும்போது, முன்னாடி சீனாக்கு மட்டும் எப்படி இந்த ஒரு பொசிஷன் வந்து கிடைச்சுச்சு? நமக்கு மட்டும் ஏன் ஆல்ரெடியே வந்து பெர்மனன்ட் மெம்பர் சீட் பொறுப்பு கிடைக்கல அப்படின்னு தானே வந்து கேட்கிறீங்க. இதுக்கான காரணம் நம்ம இந்தியா பண்ண ஒரு சில தவறுகள் தாங்க. இத பத்தி நம்ம செப்பரேட்டா இன்னொரு வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய கதை. லாங்கா வந்து போய்க்கிட்டே வந்து இருக்கும். கண்டிப்பா இத பத்தி இன்னொரு நாள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப நம்மள பொறுத்தவரைக்கும் எப்படியாவது அப்ப நம்ம மிஸ் பண்ண வாய்ப்ப வந்து இப்ப திரும்ப வாங்கி, நம்ம இந்தியா வந்து யுஎன்எஸ்சில பெர்மனன்ட் மெம்பர் ஆகணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா வந்து இருக்கு. ஏன்னா உலக அரங்குல இந்தியா வைக்கிற ஒவ்வொரு கருத்தும் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தா வந்து பார்க்கப்படுது. இப்ப ஏன்னா இதுக்கான காரணம் நம்ம நடுநிலையா இருக்கிறது தான். இப்ப ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையே வந்து இருக்கு. இதுல அமெரிக்கா மாரி நாடுகள்லாம் முழுக்க முழுக்க உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு சில நாடுகள் ரஷ்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம எப்பயுமே அப்படி வந்து இருக்க மாட்டோம். எந்த இடத்துலயுமே நம்ம நியாயத்துக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். இவ்வளவு ஏன் ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில கூட ஒரு தடவ நம்ம ரஷ்யாவுக்கு எதிராலாம் வந்து வாக்களிச்சிருக்கோம். ஸோ இவ்ளோ தூரம் நிலைமைகள் வந்து இருக்கும்போது, இந்த ஒரு விஷயத்துல இந்தியாவோட முக்கியத்துவத்த வந்து புரிஞ்சுகிட்டு, நம்மளுக்கு வந்து யுஎன்எஸ்சில பெர்மனன்ட் மெம்பர் சீட் கிடைச்சுச்சு அப்புட்ன்னா, ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்குங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்துல யுஎன்எஸ்சியோட ஃபார்மர் சீஃப் சொன்ன இந்த கருத்த பத்தி, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்டின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.